Guys, this is Nifty Tea. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது புதுசாக அதாவது மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கோர்ஸில் அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுக்கிறதுன்ட்டு ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,050 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,027 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, அப்படியே இருந்தது. எஸ்டர்டே லோ கிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஓகே, அப்போ மொத்தத்தில் லோவும் பிரேக் ஆகலை, ஐயும் பிரேக் ஆகலை, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? 23,030 பக்கமாக இருந்தது. அப்போது 23,000 அப்படின்ற காலும் 23,050, 23,100ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம ரெண்டு சைடு தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக லோவை உடைக்காத காரணத்தினால ஆக்சுவலாக இங்கே இருந்தது, லோ பக்கத்தில் இருந்ததுனால நம்ம போய்ட்டு 23,000 அப்படின்ற காலை தான் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் 23,000ன்ற காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் 23,000ன்ற காலோட சார்ட்டு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? அதே மாதிரி மெயின் இம்பார்ட்டண்ட் புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணும், கால் ஆப்ஷனும் லோவை பிரேக் பண்ணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? ஆனால் புட் ஆப்ஷனும் மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ சேம் சினாரியில் இன்சைட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஐ பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷனும் ஐ பிரேக் பண்ணலை, மார்க்கெட்டும் லோ பிரேக் பண்ணலை. அப்போது கால் ஆப்ஷன் அப்படின்றவன் கண்டிப்பாக லோவை பிரேக் பண்ணக்கூடாது. புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணலாம், இவன் கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த காரணத்தினால கண்டிப்பாக இவன் லோ கிட்டே இருந்தான், அப்போது நம்ம இவனை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இவனோட லோ பார்த்திங்கன்னா 210. நம்ம 210ன்றதுல கண்டிப்பாக என்ட்ரி கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆக்சுவலாக இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலை. அது ரீசன் நான் சொல்கிறேன். இதை போஸ்ட்டும் நம்ம போடலை, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 210 அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவன் எவ்வளோ தூரம் போனான்னா 245 வரைக்கும் போனான். கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் போனான். நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் 15 30 பாயிண்ட் கிடைச்சாலே போதும், இல்லை அட்லீஸ்ட் 25 பாயிண்ட் கிடைச்சாலே போதும், 20 பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். ஏன் அப்படின்னா இப்போ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லாட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 75 ரூபா அப்படின்னா 10 பாயிண்ட்டுக்கு 750 ரூபா, 20 பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு 1,500 ரூபா கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு 20 பாயிண்ட் போனாலே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 15 பாயிண்ட் நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 210 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 195ன்ற இடம் தான் வைக்கலாம். இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஆனால் மார்க்கெட் ஆக்சுவலாக அங்கெல்லாம் வரலை. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி முடிச்சுட்டு இருக்கலாம் ஒரு ½ அன் ஹவர்லேயே. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆக்சுவலாக. ஆனால் இது நம்ம எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா நம்ம பார்க்கும்போது இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தான். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக ஓப்பனை தாண்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஓகேங்களா? அதனால் எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா, ஒன்று அவன் எஸ்டர்டே லோவில் டச் பண்ணி ரிட்டர்ன் ஆகிடுவான், இல்லை ஓப்பனை டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவான். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி இவன் ஓப்பனை உடைக்கலை, ஆனால்
எஸ்டர்டே லோவை உடைக்கல, சாரி, ஓகேங்களா. எஸ்டர்டே லோவை உடைக்கல, ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கான். 254ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். அப்போது இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது நம்மளோட கணிப்பு, ஓகேங்களா. ஓப்பனை தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகிடுவான் அப்படின்றது தான் கணிப்பு, ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக இவனை எடுத்திருந்தால் நம்ம ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட் வச்சுருப்போம். ஏன்னா இவன் ஓப்பன் வரைக்கும் போகணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஆனால் ஓப்பனை தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகிடுவான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா 210 அப்படின்னா 40 பாயிண்ட் இருக்குது, 45 பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் போனாலே போதும், 20 பாயிண்ட் போனாலே போதும், ஓகேங்களா. அப்போ நீங்கள் இங்கே எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 30 பாயிண்டில் கட் பண்ணிட்டுருக்கலாம், ஓகேங்களா. 230 235 கூட கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் நம்ம, ஓகேங்களா. சேஃபாக ஃபஸ்ட் டார்கெட்லேயே கூட வெளியே வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு, சேஃபாக 15 பாயிண்டில், ஓகேங்களா. இதை வேணால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு கால் ஓப்பன் உடச்சி மேலே போயிட்டானா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா. அப்படி வேணால் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. மற்றபடி நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டில் வெளியே வரது தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஓகே, இன்னொன்று இவனை நம்ம எடுக்காத ரீசன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறோம், இவன் ஓப்பனை டச் பண்ணிவிட்டு கீழே வருவான் அப்படின்றது நம்மளோட கணிப்பு, ஓகேங்களா. அதனால் நம்ம வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. இவன் வந்து ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்து லோவை உடச்சிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் என்ட்ரி, இன்னொரு ஜாக்பாட் என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். நம்ம நினச்சா மாதிரியே சேம் ஓப்பனை கிட்டேயே போகலாமல் ஓப்பன் கிட்ட போயிட்டு மார்க்கெட் திரும்பிட்டு எக்ஸாக்டாக ஒரு 10:35க்கு லோவை உடச்சிட்டான். கால் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான், மார்க்கெட்டும் லோவை உடச்சிருச்சு, ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோவில் இருந்தால் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் ஆப்போனண்ட் ப்ரீமியம் வந்து ரேலி ஆகிடுவோம் அப்படின்ட்டு, ஓகேங்களா. அந்த டைமில் இந்த மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா 23:100, ஓகேங்களா. 23:100ன்ற புட் ஆப்ஷன் தான் இந்த மணி, ஓகேங்களா. அந்த டைமில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஆக்சுவலாக ஐயை உடைக்கல, ஐக்கு கீழே தான் இருந்தான். கரெக்டாக மார்க்கெட்டும் ப்ரீமியமும் 10:35க்கு லோவை உடைக்கும் போது இவன் வந்து கீழே இருந்தாலும் ஐயை உடைக்கணும், அதுதான் ரூல். கரெக்டாக இவனும் ஐயை உடைச்சிட்டான், ஓகேங்களா. ஐயை உடச்சி ஐக்கு மேலே தான் போய் ஆகணும், ஏன்னா அவங்க 2 பேரும் லோ கீழே வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் லோ உடச்சா இவன் ஐயை உடச்சி மேலே போகணும், இதுதான் ரூல், ஓகேங்களா. அப்போ இவன் ஐயை உடச்சிட்டான். இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், இங்கே கீழெல்லாம் எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டும் ப்ரீமியம், மார்க்கெட்டை கூட விட்டுருங்க, ப்ரீமியம் வந்து லோவை உடைச்சது 10:35க்கு தான். அப்போ நம்ம அந்த 10:35க்கு அவன் உடச்சி முடித்து லோவை உடச்ச உடனே தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும், ஓகே புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான், அப்போது கால் ஆப்ஷன் ஐயை தாண்டணும். அதே மாதிரி மார்க்கெட்டும் நம்மளுக்கு நம்மளுக்கு இது கொடுக்குது, லோவை உடச்சி நம்மளுக்கு ஃபுல்லாக ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினோரில் மாறிடுச்சு. அப்போது 10:35க்கு ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றது நம்மளுக்கு 10:35க்கு தான் தெரியும். அப்போ 10:35க்கு மார்க்கெட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக எஸ்டர்டே ஐயை உடச்சி க்ளோஸ் வைக்கலாம். அப்போது உங்களுக்கு எஸ்டர்டே ஐயை ஒரு லெவலாக வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், சூப்பராக எடுத்துக்கலாம். 240 அப்படின்றது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே அவன் டார்கெட் போயிட்டான். 240னா கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் போயிட்டான், ஓகேங்களா. இந்த என்ட்ரி ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கலாம், ஓகேங்களா. 240 தான் நம்மளுக்கு என்ட்ரி. நீங்கள் 245 எடுத்திருந்தாலும் ஓகே தான், ஓகேங்களா. 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், ஏன்னா எஸ்டர்டே ஐக்கே ஸ்டாப் லாஸ் 230 வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட் கூட தள்ளி 225 வச்சுக்கலாம், 20 பாயிண்ட்டாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். 240 என்ட்ரி எடுத்திங்கன்னா, ஓகேங்களா. 20 பாயிண்ட் கூட வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா 15 பாயிண்ட் வைக்கிறது எப்போவுமே சேஃப். ஏன்னா ஓப்பனுக்கு ஐயை கீழே உடச்சிட்டாங்கன்னா இவன் அவ்வளோதான், ரேலி ஆக மாட்டான். அதுக்கப்புறம் கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான், ஓகேங்களா. அப்போது இவனுக்கு இது கீழே வைக்கிறதே சேஃபாக இருக்கும். ஒருத்தர் பயப்படுவாங்க பக்கத்துலேயே வைக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம 15 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா 20 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணலாம், ஓகேங்களா. 240 அப்படின்னா 15 பாயிண்ட்னா கரெக்டாக உங்களுக்கு 225 இங்கே தான் வருது. கரெக்டான சேஃபான ஸ்டாப் லாஸ் தான் இது, ஓகேங்களா. ஆனால் 240 நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேமாக நெகட்டிவ் ஆகுது, அப்போது புட் ஆப்ஷன் தான் ஐயை உடச்சி மேலே போகணுன்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. இதை தான் நம்ம காத்துன்னு இருந்தோம், ஓகேங்களா. கால் ஆப்ஷனையும் எடுக்கலன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தவன், ஓகேங்களா. அப்போது ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் எது வரைக்கும் போவான்னா ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்தது இல்லாமல் டோட்டலாக லோவை உடச்சி நெகட்டிவ் ஆகிட்டான் கால் ஆப்ஷன்,
ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், டோட்டலாக வீக் ஆகிட்டான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மார்க்கெட்டும் அதேமாரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது டோட்டலாக ரெண்டுமே கிடைக்கிறதுன்றது நம்மளுக்கு செம்ம ஜாக்பாட்டு. ஓகேங்களா? மார்க்கெட்டு அந்த மாதிரி நடக்கலை, லோ உடைக்காமல் இன்சைடில் இருந்தாலும் ப்ரீமியம் உடைச்சாலும் நம்ம எடுத்திருப்போம். இருந்தாலும் 2 பேருமே சேமாக இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகேங்களா? ஓகே. அதனால தான் இந்த என்ட்ரி எடுத்தோம். 240 என்ட்ரி. அடுத்த ஒரு 15 நிமிஷம் தான் டார்கெட் 60 பாயிண்ட் போயிட்டான். 2வது புல் பேக் இங்கே வரல. ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே திரும்பிட்டான். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் அவ்வளோ இருந்தது. 240னா இவன் 250லேயே திரும்பிட்டான். 249லேயே திரும்பிட்டான். அது அப்படி தான் நடக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதில் எக்ஸாக்டாக சில டைமில் வராது. அது வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல புல் பேக்கில் எடுக்க முடியலையெல்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இந்த இடத்துல கரெக்டாக பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்கணும். டார்கெட் வந்து நம்ம 30 பாயிண்டில் வெளியே வரணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் இங்கே போடணும். ஓகேங்களா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம மொத்த பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். 350 வரைக்கும் போகலாம். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் சிங்கிள் லாட். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோம். ஓகேங்களா? இன்னொன்று இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தான். ஓகேங்களா? 23,100 புட்டுன்றவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தான். ஓகேங்களா? அப்போது ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவனை தான் நம்ம எப்போதுமே பார்க்கணும். ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே இருக்கணும்னா அதுக்குன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். கால் ஆப்ஷனையும் நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். 23,000 காலையும் எடுத்து கண்டிப்பாக நம்ம 20 பாயிண்டில் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தெரியணும். அது நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கணும்னு எடுத்தால் அது வரைக்கும் டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் அவன் நெகட்டிவ் ஆகிட்டவொடனே ஆஃப் பண்ணிட்டு திரும்பி 2வது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இது ரெண்டுத்தையும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா ஓகே இவன் போய் இதை தொட்டுட்டு ரிட்டர்ன் தான் ஆக போகிறான், அப்போது நம்ம கரெக்டாக ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இவனை மட்டும் நம்ம எடுக்கலாம். அதனால தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி இந்த என்ட்ரி எடுத்து நம்ம போஸ்ட் போட்டோம். அதனால தான் ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம போடலை. ஓகேங்களா? இதை இப்போ நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சுன்னு இருப்பீங்க எதுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட் என்ட்ரி போடலை அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு தெளிவான என்ட்ரி இது ஏன்னா பார்த்து நம்மளுக்கு தெரியணும். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே 4 விதமான செட்டப் வருது. அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக போய் டார்கெட் அடிக்கிறவன் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்குன்னு மிச்சம் 2 ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்காம கிடையாது. அவனும் ப்ராஃபிட் கொடுக்குறான். அவனும் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ஒரு சூப்பராக எடுத்தோன்னே ஒரு சடார்னு போகிறான்ல, ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகி ஒரு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் போகிறான்ல, அதுலேயே அதாவது ஒரு சக்ஸஸ் ரேஷியோ 90% இருந்தாலும் அதுலேயும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக சக்ஸஸ் ரேஷியோ இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும். 4 விதமான செட்டப்லேயும் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அதில் இன்னும் ஒரு 10% 20% சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. வின்னிங் ரேஷியோ இன்னும் அதிகமாக இருக்கிறது. 10 என்ட்ரி 10க்கு 10 நம்ம வின் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பை நம்ம வச்சு அதை மட்டும் ஃபாலோ பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் நம்ம போஸ்ட்டு போட்டோம். இல்லைனா அந்த என்ட்ரியை நம்ம போட்டுட்ருப்போம். ஆனால் எந்த என்ட்ரி எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் 25 பாயிண்ட் 20 பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இது நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சொல்லலை, இது டெய்லி நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிள் என்ட்ரி தான். 2 ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கட்டுது. அதில் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற ஒரு என்ட்ரியை எடுத்தோம். ஓகேங்களா? ஏன்னா இப்படி நடக்கும் நம்மளுக்கு. சப்போஸ் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா ஓப்பனை அவன் உடச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க கால் ஆப்ஷன், அப்போ நம்ம அவனை எடுத்திருப்போம். ஓப்பனை உடச்சி போகும்போது ஓப்பனில் புல் பேக் வரும்போது எடுத்துருப்போம். அந்த டைமில் இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இவன் போய் லோ கிட்ட போகிறதுக்கு கீழே போயின்னு இருப்பான். ஓகேங்களா? அப்போது நம்ம அவனை இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அவன் ஓப்பன் இருந்தாலே ஓப்பனுக்கு கீழே இருந்தாலே ஓப்பனை தொட்டுட்டு கீழே வரதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ரொம்ப ரேராக தான் ஓப்பனை உடச்சி மேலே போவானுங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிள் என்ட்ரி தான், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். இது ஈஸியான என்ட்ரின்னு சொல்கிறது வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி தான் இது. ஓகேங்களா? மற்றபடி இது ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரியாதவங்களுக்கு இது என்ன எப்படி போடுறாங்க, இது எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குங்க, ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இதை ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும், பெரிய நாலேஜ் கூட தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.